அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட பிப்ரவரி மாத பதிப்போட ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு இது. பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஜனவரி 1 எல்லாரும் சந்தோஷமாக புது வருஷ தினத்தை கொண்டாடினப்போ பாலமந்திரில் உள்ள நம்ம குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக புத்தாண்டை வரவேற்றாங்க. தை திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக நம்ம குழந்தைங்க எல்லாரும் காலையிலே எழுந்திரிச்சு பொங்கல் வச்சு நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகளையும் விளையாடியிருக்காங்க. ஜனவரி மாதம் 26 நம்ம நாடே குடியரசு தினத்தை கொண்டாடினப்போ பாலமந்திரில் இருக்க நம்ம குழந்தைங்களும் தேசபக்தியோடையும் மரியாதையோடையும் குடியரசு தினத்தை கொண்டாடினாங்க. அடுத்து நம்ம கின்ஷிப் கேரை பற்றி பார்க்கலாமா? ஜனவரி மாத நிலவரப்படி 837 குடும்பங்களை சார்ந்த 1470 குழந்தைங்க நம்ம கின்ஷிப் கேர் திட்டத்து மூலமாக பயனடைஞ்சிட்டு வராங்க. இப்போது நமக்காக பணியாற்ற ஒரு சோஷியல் ஒர்க்கரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த திரு ஜெகன்ராஜ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி மாதம் 2024 நம்ம கின்ஷிப் கேர் திட்டத்தில் சேர்ந்த இவங்க இப்போது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 60 குடும்பங்களில் உள்ள 95 குழந்தைங்களை முழுமையாக கவனிச்சிட்டு வராங்க. சின்ன வயசுலேயே அரசியல்லையும் சமூக சேவையிலையும் ரொம்ப ஆர்வம் கொண்ட இவங்க மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் சிறந்த சமூக சேவகர் அப்படின்ற பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. நம்ம குழந்தைங்க பல பேர் அடுத்த மாதம் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் எழுத இருக்காங்க. தேர்வு நாள் நெருங்க பல 10ஆம் வகுப்பு குழந்தைங்க சரியான ஓய்வு இல்லாமலும் ரொம்ப மன அழுத்தத்திலையும் இருந்தாங்க. இவங்களுக்கு உதவுறதுக்காக சென்னையில் உள்ள 10ஆம் வகுப்பு குழந்தைங்க எல்லாருக்கும் ஆலோசகர் திருமதி சுஜாதா அவர்களோட உதவியோட ஒரு செஷன் நடத்தப்பட்டது. இந்த செஷனில் அவங்க படிக்கிறதுக்கு நிறைய ஈஸியான டிப்ஸ் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்துலையும் விளையாட்டும் சரியான ஓய்வும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பற்றி அவங்க சொன்னாங்க. கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ள ஒரு செஷனாக இருந்துச்சு. உங்களோட குழந்தைங்க 10ஆம் வகுப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சரியான ஓய்வு கிடைக்குதா அப்படின்றத பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போது கின்ஷிப் கேரில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வான கின்ஷிப் கேர் க்ரௌட் ஃபண்டிங் பற்றி பார்க்கலாம். க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன பார்க்கலாமா? நம்ம கின்ஷிப் கேர் திட்டத்தில் கிட்டத்தட்ட 1500 குழந்தைங்க இருக்கிறாங்க. இதில் உள்ள நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் பல குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்க்கும் ஆட்டோ ஃபீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஆன்லைனில் பல வகுப்புகள் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கஷ்டப்படாமல் அட்டென்ட் பண்ணணுன்றதுக்காக மொபைல் ரீசார்ஜும் பண்ணி தராங்க கின்ஷிப் கேர்லேருந்து. இந்த சேவைகள் எல்லாம் கின்ஷிப் கேரால் எப்படி பண்ண முடியுது? இதுக்கு தேவையான தொகைகள் எல்லாம் கார்ப்பரேட் டோனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறுவன நன்கொடையாளர்கள் இல்லைனா தனிநபர் டொனேஷன்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிது. ஆனால் நம்மளோட சேவைகளுக்கு தொகை இன்னும் அதிகமாக தேவைப்படுறதுனால கடந்த 2 வருஷமாக வருஷத்துக்கு ஒரு முறை க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சியை கின்ஷிப் கேர் நடத்திட்டு வருது. இதில் கிட்டத்தட்ட 50க்கும் மேலே வாலண்டியர்ஸ் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நிதி திரட்டுறாங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் 3 வாரமாக நடந்தது. இது மூலமாக கின்ஷிப் கேர் திட்டத்தில் இன்னும் பல குழந்தைங்களுக்கு உதவ முடியுது. இப்போ நம்ம எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் கார்னருக்கு போகலாமா? குழந்தைங்க அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கும் வெற்றி பெறுறதுக்கும் சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுற செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதை குழந்தைங்க கிட்ட எப்படி வளர்க்குறது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? குழந்தைங்க பெரும்பாலும் பெரியவங்களை பார்த்து தான் நடந்துக்குவாங்க. கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாலும் உங்களோட நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கனாலும் குழந்தைங்க உங்ககிட்ட இருந்தே சுய கட்டுப்பாட்டை ஈஸியாக கற்றுக்குவாங்க. குழந்தைங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்றதுல ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம்.
குழந்தைங்களுக்கு கட்டுப்பாடுகளும் அந்த கட்டுப்பாடுகளை மீறினா அதுக்கேற்ற விளைவுகளும் இந்த செயலோட விளைவுகளும் ரொம்ப தெளிவான முறையில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி அவங்களுக்கு தெளிவான முறையில் தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருப்பாங்க. குழந்தைங்களோட ஹோம்ஒர்க், வேலைகள், விளையாட்டு, ஓய்வு இது எல்லாம் டெய்லி ஒரு ருட்டீனாக வச்சுக்கோங்க. இப்படி எல்லாமே தினமும் ஒரு ருட்டீனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அதனால் ஒரு பொறுப்பும் சுய கட்டுப்பாடும் நிறைய வளரும். இதோட இந்த மாதத்தோட பதிவு முடிவடையுது. நிறைய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்கள் இருந்துச்சுல்ல. அடுத்த மாதம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.